ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஒரு வாட்டி வாஷ் பண்ணாலே மேலுன்னு நினைக்கிறவங்களுக்கு 2 வாட்டி வாஷ் பண்ணணும்னு நான் சொன்னா நீங்க என்ன சும்மாவா விட போறீங்க என்ன? இன்னைக்கு அந்த டாபிக் பத்தி தான் பேச போறோம். டபுள் கிளென்சிங். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், I'm Dr. Radha Subramaniyan, consultant dermatologist, Spade Skin and Aesthetics. So, double cleansing அப்படின்னா என்ன? அது என்னத்தை வச்சு பண்ணணும்? யார் யாரெல்லாம் பண்ணணும்? அதனால என்ன பெனிஃபிட்ஸ்? எப்படி பண்ணணும்? ஸோ டபுள் கிளென்சிங்லாம் என்ன? டபுள் கிளென்சிங் சிம்பிள். 2 வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணும், 2 விதமான ப்ராடக்ட்ஸ் வச்சு. ஸோ எதுக்காக இந்த மாதிரி ஒரு வாட்டி வாஷ் பண்ணுறத 2 வாட்டி வாஷ் பண்ண சொல்கிறாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. யாரெல்லாம் பண்ணும்? எல்லாருமே பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல? கிடையாதுங்க. சப்போஸ் நீங்கள் ரொம்ப நிறையா மேக்கப் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கீங்க, நிறைய உங்களோட ஸ்கின்ல ஆயில் ப்ரொடக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கு, வெளியில் டஸ்ட்டுக்கு நிறையா போயிட்டு வரவங்க, பொல்யூஷனில் நிறைய ஒர்க் பண்ணுறவங்க, இல்லாட்டி காலையில் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்கல்ல, அது ஒரு டிண்டடான சன்ஸ்க்ரீன், ஒரு திக்கான ஆயிலி பேஸ் சன்ஸ்க்ரீன், வாட்டர் சன்ஸ்க்ரீன் இல்லாமல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஈவினிங் டைமில் ஆஸ் த டே எண்ட்ஸ் கண்டிப்பாக டபுள் கிளென்சிங் உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்கணும். டபுள் கிளென்சிங் பண்ணலன்னா என்னென்னலாம் ஆகலாம் இந்த மாதிரி ஸ்கின் டைப்ஸ் இருக்கிறவங்களுக்கு? சப்போஸ் எக்ஸசிவாக ஆயில் ப்ரொடக்ஷன் இருக்கிறவங்க டபுள் கிளென்சிங் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா, ஆயில் அக்குமுலேட் ஆக ஆக உங்களோட டஸ்ட்டு, பொல்யூஷன், இல்லாட்டி சன்ஸ்க்ரீன், இல்லாட்டி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் உங்களோட ஆயில் போர்ஸை அக்ளூட் பண்ணிட்டு புதுசாக ஆக்னே வர ஆரம்பிக்கும். நம்பர் 2, உங்களோட ஒர்க் என்விரான்மெண்டலாக இருக்குது, தட் இஸ் இன்ஜினியரிங் ஒர்க், இல்லாட்டி டிராஃபிக் போலீஸ், இல்லாட்டி ரொம்ப வந்துட்டு டஸ்ட்டில் எக்ஸ்போஸ் ஆகுறீங்க அப்படின்னா அந்த டஸ்ட்டெல்லாம் வந்துட்டு போர்ஸில் உட்காந்துருக்கும். வெறும் ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணோன்னா சில டைம்ஸ் அது இனஃபாக இருக்காது. அந்த மாதிரி டைம்ஸில் டபுள் கிளென்சிங்கை வந்துட்டு நீங்கள் உங்களோட ஸ்கின் கேரில் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பரதநாட்டியம் டான்சர்ஸ், இல்லாட்டி மீடியா ப்ரெசன்ஸ் இருக்கிறவங்க, இல்லாட்டி உங்களோட ஒர்க்குக்கே டெய்லி எய்தர் மினிமல் இல்லாட்டி ரொம்ப வந்துட்டு கன்சீலிங் மேக்கப்ஸ் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒர்க் தேவைப்படுது அப்படின்னா 100% டபுள் கிளென்சிங் பண்ணாமல் கண்டிப்பாக தூங்க போயிடாதீங்க. டபுள் கிளென்சிங் பண்ணுறதுனால உங்களோட ஆயில் கிளான்ஸ் எல்லாமே போர்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா க்ளீனப் ஆகுது, பொல்யூஷன்லாம் ரிமூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம்ல. அதை தவிர உங்களோட ஸ்கின் வந்துட்டு ஈவன் பெட்டர் சர்ஃபேஸை வந்துட்டு உங்களோட நைட் ரொட்டீனுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கும் டபுள் கிளென்சிங் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். டபுள் கிளென்சிங் வந்துட்டு நான் சொல்லிட்டேன் ஈவினிங்கில் தான் பண்ணணும். when you are taking off your day's skincare and moving on to your night routine, அந்த டைம்ல தான் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். டபுள் கிளென்சிங்க்கு 2 ஸ்டெப். நம்பர் 1 ஸ்டெப் தான் நம்ம இப்போ உங்களோட ஃபேஸ் வாஷில் இன்க்ளூட் பண்ணிக்க போகிறோம். நம்பர் 2 வந்து ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷை தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்டெப் 1 தான் நம்ம இப்போ இன்க்ளூட் பண்ணிக்க போகிற இந்த ஒரு ரொட்டீன். நம்பர் 1, உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸை ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப ஆக்னே ப்ரோன் ஸ்கின், ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்கன்னா வாட்டர் பேஸ்ட் மேக்கப் ரிமூவர், அதாவது மிஸ்ஸெல்லார் வாட்டரே இப்போ ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டு மிஸ்ஸெல்லார் ஜெல்ஸ்ன்னு சொல்லிட்டு கிடைக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின் கொஞ்சம் ட்ரையர் வெர்ஷனாக இருக்குது அப்படின்னா கிளென்சிங் ஆயில்ஸ்ன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் நிறையா இருக்கிறத பார்த்துருக்கோம். கிளென்சிங் பாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பாமிஷ் கன்சிஸ்டன்சியில், வாசலின் ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் யூஸ் பண்ணியிருக்கிறத பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கட்டும், ஆயிலி ஸ்கின்னாக இருக்கட்டும், ட்ரை ஸ்கின்னாக இருக்கட்டும், இந்த 2த்துக்கும் நடுவில் பைஃபேசிக் மேக்கப் ரிமூவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸும் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி கேட்டகரியில் வந்துட்டு வரும்போது எது உங்களோட ஸ்கின் டைப்போ அதுக்கு ஏற்ற கரெக்டான ப்ராடக்டை நீங்கள் கரெக்டான சூஸ் பண்ணாலே போதும். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வெரி சிம்பிள், மிஸ்ஸெல்லார் வாட்டர், மிஸ்ஸெல்லார் ஜெல் பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கிளென்சிங் ஆயில்ஸ் அண்ட் கிளென்சிங் பாம்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த ஸ்கின் டைப் இருந்தாலும் பைஃபேசிக் மேக்கப் ரிமூவர் வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் இந்த மிஸ்ஸெல்லார் வாட்டர் அப்படிங்கிறத நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்? காட்டன் பேட்ஸில் சில பேர் யூஸ் பண்ணுவீங்க. பட் ஆனால் யூஸ் பண்ணும் போது எடுத்து தேய்ப்பீங்க தானே? தயவு செய்து தேய்க்க வேண்டாம்.
மேக்கப் போகும் தான் அப்படி தேய்க்கிறதுனால. பட் ஆனா இரிட்டேஷன் வரும். சீக்கிரமா உங்களோட ஸ்கின்ன வந்துட்டு ட்ரைனஸ் ப்ரோனா ஆக்கிடுவீங்க. ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ்லாம் இந்த மாரி தேய்க்கிறதுனால ஜாஸ்தியா வரும். அகைன் தேய்க்கிறதுனால நான் எப்பயும் சொல்ற மாதிரி பிக்மென்டேஷனும் கொஞ்சம் ஜாஸ்தியா ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணாம மிசெல்லா வாட்டர கொஞ்சம் எடுத்து காட்டன் பேட்ஸ்ல ஊத்திக்கிட்டு, அந்த எந்த இடத்துல சப்போஸ் ஐ மேக்கப் ரிமூவ் பண்ணணும்னா, ஐய மூடிக்கிட்டு ஜஸ்ட் அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு 1 to 5 செகண்ட்ஸ் அப்படியே வச்சுட்டு, ஜஸ்ட் ஒரு மைல்டான ஸ்வீப்பிங் மூவ்மெண்ட் பண்ணுங்க. சேம் திங் ஃபார் லிப்ஸ் ஆல்சோ. ஜஸ்ட் கொஞ்ச நேரம் அப்படியே அந்த மிசெல்லா வாட்டர லெட் யோர் மேக்கப் ப்ராடக்ட் அப்சர்வ் அண்ட் கெட் இமல்சிஃபைட். அதாவது பிரேக் டவுன் ஆகட்டும். அதுக்கப்புறமா உங்க ஸ்கின்னை விட்டுட்டு நீங்க ஸ்வைப் பண்ணி எடுக்கலாம். நவ் கம்மிங் ஆன் டு மிசெல்லார் ஜெல்ஸ். மிசெல்லார் ஜெல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபியூ பிராண்ட்ஸ்ல இப்பெல்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அது ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட். அதை நீங்கள் ஃபேஸ் வாஷ் மாதிரி எடுத்து கையில் பம்ப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரப் இட் அரவுண்ட் யோர் மேக்கப் ஆர் யோர் உங்களோட பொல்யூஷன் எங்கெங்கெல்லாம் உட்காந்துருக்கோ ஜஸ்ட் ஃபேஸில் ரப் பண்ணிவிட்டு தண்ணி வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா அந்த மேக்கப் அப்படியே வந்து இமல்சிஃபை ஆகிட்டு கரைஞ்சி போயிடும். நவ் பைஃபேசிக் மேக்கப் ரிமூவர்னா என்னென்னா 2 லேயர்ஸில் இருக்கும். ஒரு லேயர் ஆயிலியாகவும் ஒரு லேயர் வாட்டரியாகவும் இருக்கும். யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா குலுக்கிட்டு நல்லா ஷேக் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும். அதில் உங்களோட ஆயில் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாகவும் வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இருக்கும். நீங்கள் உங்களோட மேக்கப்பை ஈஸியாக வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணிடும். அதே மாதிரி மிசெல்லா வாட்டர் எப்படி யூஸ் பண்ணீங்களோ காட்டன் பேட்ஸில் போட்டுட்டு கீப் இட் இன் யோர் மேக்கப் to break down for 5 seconds and then remove it. Now moving on to cleansing balms. Cleansing balms are usually on a little thicker consistency. It is something like a balm that you take it and then apply on your face. ஜஸ்ட் அப்ளை பண்ண உங்களோட மேக்கப் வந்துட்டு கரைஞ்சி வரது உங்களுக்கு நல்லா தெரியும். ஐ வுட் ப்ரிஃபர் தீஸ் லாஸ்ட் 3 டைப்ஸ் ஆஃப் மேக்கப் ரிமூவர், பேசிக்லி அந்த பைஃபேசிக் அண்ட் கிளென்சிங் பாம்ஸ். ரீசன் என்னன்னா, உங்களோட மேக்கப்பை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கரமுறான்னு சொல்லிட்டு தேய்க்கவே தேவையில்ல. அசால்ட்டாக வந்துட்டு உங்கள் கையை வாஷ் பண்ணி எடுக்கும் போது மேக்கப் ஈஸியாக வந்துடும். ஈவன் டிஃபிகல்ட் மேக்கப்ஸ். சப்போஸ் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா, வாட்டர் ப்ரூஃப் லிப்ஸ்டிக், லாங் ஸ்டே லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ஒரு அடுத்த ஸ்டெப்பாக யூஸ் பண்ணுங்கள். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கிற அந்த காட்டன் பேடே வச்சு போகிற வரைக்கும் போட்டு தேய்க்க தேவையில்ல. திருப்பி வாஷ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணுங்கள். கிளென்சிங் ஆயில்ஸ் அதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா, கோகனட் ஆயில், ஜான்சன்ஸ் பேபி ஆயில்னால் சில பேர் வந்துட்டு மேக்கப் ரிமூவிங்க்கு யூஸ் பண்ணுவீங்கல்ல, அதுலேருந்து தான் டிரைவ் ஆயிருக்கு. அந்த கிளென்சிங் ஆயில் என்னென்னா பார்க்கறதுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கும் ஆயில் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். தண்ணி பட்டோன்னே இமல்சிஃபை ஆகிட்டு பிரேக் டவுன் ஆகிட்டு அந்த மேக்கப்பை அப்படி வாஷ் பண்ணிடும். இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிட்ட பிறகு தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டேக் the usual amount of your face wash and then wash your face properly for less than 60 seconds. Let your face be cleansed properly. அதுக்கப்புறமா நீங்க உங்களோட ஸ்கின் கேர் நைட் ரொட்டீனை நீங்க ஆரம்பிக்கலாம். இந்த டபுள் கிளென்சிங் சொல்லியாச்சு. டபுள் கிளென்சிங் எப்படி பண்ணணும் பேசியாச்சு. என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்கணும் பார்த்தாச்சு. இந்த மாதிரி டபுள் கிளென்சிங் பண்ணுறதுனால உங்களோட ஸ்கின் பெட்டர் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுனாலே போதும், நீங்கள் அதை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நவ் கம்மிங் டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் எதுக்கு 2 ஸ்டெப்பு பண்ணணும்? ஒரே ஸ்டெப்பில் நல்லா ஒரு சூப்பராக நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரே ஃபேஸ் வாஷ் எடுத்து யூஸ் பண்ணிட்டா போதும் தானே? மேக்கப் வந்துடும், பொல்யூஷன் வந்துடும், சன்ஸ்க்ரீன் வந்துடும், எல்லாம் வந்துடும். பட் உங்களோட ஸ்கின் நல்லா வராது. உங்களோட ஸ்கின்னுக்கு இந்த மாதிரி ஒரே கிளென்சர் ரொம்ப ஹார்ஷாக யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எய்தர் ஃபிசிக்கலாக ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி ரொம்ப ஃபோமிங் கிளென்சர் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களோட ஸ்கின்னை ட்ரை தான் ஆக்க போகுது, இன்னும் ஜாஸ்தியாக இரிட்டேட் தான் பண்ண போகுது. அதுக்கு பதிலாக இந்த டபுள் கிளென்சிங் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்கின் இன்னும் பெட்டர் ஆகிட்டு வரும். இந்த டபுள் கிளென்சிங் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.